सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 11/2/1971 அவ்யக்த பாப்தாதா மதுபன். அந்தவாக உடல் கடைசி நிலையின் சூட்சும உடல் மூலமாக சேவை. ஒரு வினாடியில் எவ்வளவு தூரத்திலிருந்து எவ்வளவு தூரம் போக முடியும் என்ற கணக்கை எடுக்க முடியுமா? எப்படி இறந்ததற்கு பிறகு ஆத்மா ஒரு நொடியில் எவ்வளவு தூரம் சென்றடைந்து விடுகிறது, அதேபோல் நீங்களும் அந்தவாக உடல் மூலமாக அந்தவாக உடல் என்று கூறுகிறார்கள் இல்லையா? அதன் உண்மையான அர்த்தம் என்ன? அந்தவாக உடல் மூலமாக மிகவும் சுற்றி வந்தீர்கள் என்ற மகிமை உங்களுக்கு இருக்கிறது இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த மகிமை திவ்ய திருஷ்டி உடையவர்களுக்கு மட்டுமானது அல்ல, ஆனால் உங்கள் அனைவரின் உடையதாகும். மனிதர்களோ அந்தவாக உடலின் தன்னுடைய அர்த்தத்தை கூறுகிறார்கள். ஆனால் சரியான அர்த்தம் இதுதான். கடைசி நேரத்தில் உங்களுடைய கர்மாதித் நிலை இருக்கிறது. அது வாகனம் போல் ஆகிவிடுகிறது. ஏதாவது வாகனம் மூலமாக சுற்றி வரப்படுகிறது. எங்கிருந்தோ எங்கோ சென்று விடுகிறார்கள். அப்படி எப்பொழுது கர்மாதித் நிலை உருவாகி விடுகிறது என்றால் இந்த நிலை இருப்பதினால் ஒரு நொடியில் எங்கிருந்தும் எங்கும் சென்றடைய முடியும். எனவே அந்தவாக உடல் என்று கூறுகிறார்கள். உண்மையில் இது கடைசி நிலையின் மகிமை ஆகும். அந்த நேரம் நீங்கள் இந்த ஸ்தூல சொரூபத்தின் உணர்வில் இருந்து விலகி இருக்கிறீர்கள். எனவே இதை சூட்சும உடல் என்றும் கூறிவிட்டார்கள். எப்படி பறக்கும் குதிரை என்ற பழமொழி இருக்கிறது, அப்படி இந்த நேரத்து உங்கள் அனைவரின் அனுபவத்தின் இந்த விஷயங்களை கதைகளின் ரூபத்தில் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு நொடியில் இங்கே சென்றடை என்று கட்டளையிட்டால் அது அங்கே சென்றடைந்து விடும். அந்த மாதிரி தன்னுடைய அனுபவத்தை செய்து கொண்டே இருக்கிறீர்களா? எப்படி இன்றைய நாட்களில் அறிவியல் கூட வேகத்தை இன்னும் விரைவாக்குவதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எவ்வளவு முடியுமோ குறைந்த நேரத்தில் அதிக வெற்றி கிடைப்பதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதேபோல் உங்களுடைய முயற்சி கூட ஒவ்வொரு விஷயத்திலும் வேகத்தை அதிகப்படுத்துவதற்காக நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஒருவரின் வேகம் அதிகரிக்குமோ அவ்வளவே தன்னுடைய கடைசி நிலையின் அருகில் வருவார். வேகத்தினால் அந்த நிலை வரை வந்தடைவார். தன்னுடைய வேகத்தினால் நிலையை தெரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது அனைவரும் மகான் பண்டிகையான சிவராத்திரியை கொண்டாடுவதற்காக திட்டம் போட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். புதுமையாக என்ன யோசித்திருக்கிறீர்கள்? கொடியேற்றுவோம். அவரவர்களின் சேவை நிலையங்களில் நன்றாக கொடியேற்றுங்கள். ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவின் இதயத்தில் தந்தையின் பிரதக்ஷத்தாவின் கொடியை பறக்க விடுங்கள். அது சக்தி சொரூபத்தின் பிரதக்ஷம் எப்பொழுது ஆகுமோ அப்பொழுது ஏற்படும். சக்தி சொரூபத்தினால்தான் சர்வ சக்திவானை பிரதக்ஷம் செய்ய முடியும்.
சக்தி சொரூபம் என்றால் சம்ஹாரி, அழிப்பவள் மற்றும் அலங்காரி. எந்த நேரம் மேடையில் வருகிறீர்களோ அந்த நேரம் முதலில் தன்னுடைய நிலையின் ஸ்டேஜை மிக நன்றாக சரி செய்து பிறகு மற்றவர்களுக்கு உங்களுடைய உள் நிலையின் சாட்சாத்காரம் ஏற்படும் அளவிற்கு அந்த நிலையில் வாருங்கள். எப்படி மற்ற ஏற்பாடுகள் செய்கிறீர்கள் அதேபோல் அலங்காரியாகி மேடையில் வந்து கொண்டிருக்கிறேனா என்ற இந்த தன்னுடைய ஏற்பாட்டையும் பாருங்கள். லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் இரண்டு சொரூபமே எமர்ஜி சொரூபத்தில் வெளிப்படும் ரூபத்தில் இருக்கட்டும். எப்பொழுது இரண்டு ரூபமும் இருக்குமோ அப்பொழுது சரியான முறையில் வழிகாட்டி ஆக முடியும். உங்களுடைய தந்தை என்ற வார்த்தை அவ்வளவு அன்பு மற்றும் சக்தி நிரம்பியதாக இருக்கட்டும். இந்த வார்த்தை ஞான கண் மையின் வேலையை செய்யட்டும். அனாதையை அனைத்தும் நிரம்பியவராக ஆக்கிவிடட்டும். இந்த ஒரு வார்த்தையில் அவ்வளவு சக்தியை நிரப்புங்கள். எப்பொழுது மேடையில் வருகிறீர்களோ அந்த நேரத்தின் நிலை ஒன்றோ இரக்கத்திற்கானதாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நன்மையின் பாவனை, மூன்றாவது பக்கம் மிக அன்பான வார்த்தை, நான்காவது சுரூபத்தில் சக்தி நிறைந்ததின் பொலிவு இருக்கட்டும். தன்னுடைய நினைவு மற்றும் நிலையை அவ்வளவு சக்திசாலியாக ஆக்கி தன்னுடைய வெகு காலமாக கூக்குரல் இட்டு கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு தன் மூலமாக தந்தையின் சாட்சாத்காரம் செய்விப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி தன்னுடைய ஆன்மீக ரூபம், ஆன்மீக பார்வை, நன்மை செய்யும் உள் உணர்வு மூலமாக தந்தையை பிரதட்சம் செய்ய முடியும். புரிந்ததா என்ன செய்ய வேண்டும் என்று? சொற்பொழிவு ஆற்றுவதற்கான ஏற்பாடுகள் மட்டும் செய்ய வேண்டாம். ஆனால் சொற்பொழிவு மூலமாக பாஷையில் இருந்தும் விலகிய நிலையில் எடுத்து செல்வதற்கான அனுபவத்தை செய்விக்கவும் சொற்பொழிவை அந்த மாதிரி தயார் செய்ய வேண்டும். சொற்பொழிவிற்காக அதிகமாக தயார் செய்கிறீர்கள், ஆனால் ஆன்மீக கவர்ச்சி சொரூபத்தின் நினைவில் இருப்பதற்கான தயாரிப்பில் கவனம் குறைவாக கொடுக்கிறீர்கள். எனவே இந்த தடவை இந்த விஷயத்தில் அதிகமாக தயார் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரின் உள்ளத்தில் தந்தையின் உறவின் அன்பின் முத்திரை இட வேண்டும். நல்லது. மதுபனில் இருப்பவர்கள் என்ன சேவை செய்வீர்கள்? மதுபனில் இருப்பவர்களை அந்த நாளில் பிரத்யேகமாக அவ்யக்த வதனத்தில் இருப்பதற்கான அழைப்பை பாப்தாதா கொடுக்கிறார். வதனத்தில் வந்து அனைத்து விதமான சேவையை பார்க்க முடியும். மாலை 7 மணியில் இருந்து 9 மணி வரை 2 மணி நேரங்கள் முக்கியமாக சுற்றி வர செய்வோம். எப்படி செய்தி கொணர்பவர்களை அனைத்து இடங்களையும் சுற்றி வருவதற்காக அழைத்து செல்கிறோம், இதேபோல் மதுபனில் இருப்பவர்களை இங்கு அமர்ந்து கொண்டே அனைத்து இடங்களின் சேவைக்காக சுற்றி வர செய்வோம். ஒருவேளை கஷ்டப்படாமல் முழு இடங்களையும் சுற்றி வந்து விட்டீர்கள் என்றால் வேறு என்ன வேண்டும்? எனவே மதுபனில் இருப்பவர்கள் அந்த நாளில் தன்னை இந்த ஸ்தூல உடலில் இருந்து விலகிய அவ்யக்த வதனவாசி என்று புரிந்து அமர்ந்திருந்தீர்கள் என்றால் முழு நாளிலும் அநேக அனுபவங்கள் செய்வீர்கள். என்ன அனுபவங்கள் செய்தீர்கள் என்று பிறகு சொல்லுங்கள். அந்த நாளில் ஒருவேளை சிறிதளவு தன்னுடைய முயற்சி செய்தாலும் சுலபமாக வித்தியாசமான விதவிதமான அனுபவம் செய்வதற்காக வரதானத்தை பெற முடியும். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।